சேர்ந்து பாடுவோமா? சிங்க கிருபையில் நான் விழுந்தேன். எஃப் ஸ்டார் கொடுங்கப்பா. சேர்ந்து பாடுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். ஆமென். சிங்க கிருபையோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் என்று சொல்லி பாடி கர்த்தரை உயர்த்துங்கள். அவருடைய மகிமையின் சமூகம் நம்ம இந்த நாளிலே கிருபையாய் நிரப்பட்டும், வல்லமையை நமக்கு பரிபூர்ணமாய் கொடுக்கட்டும். நல்ல கரம் தட்டி சேர்ந்து சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். ஓ, அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நல்ல கைதட்டி. எதிரிகள் என்னை சுற்றி வந்தால் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தால் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் கைதட்டி. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரபாபா சகதர கதர அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தார். ஓஹோ. சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவருடைய ராஜ்யம் எனக்குள்ளே வந்திருக்கிறபடினாலே சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ஜீசஸ். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்று செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, Amen. Thank you, அப்பா. சூழ்ச்சிகள் ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே
சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ. நல்ல விடுதலையா பாடுங்க. ஆவியில பாடுகிற அனுபவங்களை பலப்படுத்தும். மனுஷிக எண்ணத்தோடு அல்ல. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. தூத சேனைகள் ஆவியினால் யுத்தம் வெல்வேனே. ஆவியினால் யுத்தம் அவரே அவரே என்னை சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம். ஓஹோ இயேசுவின் நாமமே முழு இருதயத்தால் தொழுவோம். நாமம் இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால். ஆசினி இல்லாதனுக்கு இணை இல்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறை. ஆசினி இல்லாதனுக்கு இணை இல்லையே, குறை இல்லையே. இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால். ஓஹோ இயேசுவின் நாமமே இருதயத்தால் தொழுவோம். நாமோ முழு இருதயத்தோடு முழங்கால் படியிடு. தேவனை தேடுகிற ஒரு வாஞ்சையோட முழங்கால் படியிட முடியாத சேர்ந்து இருக்கிறவங்க எழும்பி நின்று கிடுங்க. விடுதலையோடு கர்த்தரை ஆராதிங்கள். மனிதனுக்காக அல்ல, ஆமென், முகத்தின் ஆண்டவரே வெளித்தோற்றத்துக்காக அல்ல, உம்மையே உயர்த்துகிறேன் என்று சொல்லுங்கள். அவரை மனதார கனம் பண்ணுங்கள். அவரை போற்றி உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. இத்தரையில் மெத்த அதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெய நாமம். இந்த பூமியில நீங்கள் பார்த்திருக்கிற எந்த வல்லமையுள்ள பெயரை விடவும் இந்த பெயருக்கு முன்பாக பாதாளம் நடுங்குகிறது. எப்படிப்பட்ட அந்நிய வல்லமைகளும் ஆமென் நொறுங்கி போகிறது. மனிதனுடைய கிரியைகள் இவருடைய நாமத்தின் அதிகாரத்துக்கு கீழ்தான். ஆகவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தவரை கனம் பண்ணி அவரை உயர்த்தி அவரை ஸ்தோத்தரித்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. காசினி இல்லதனு இணை இல்லை, விசுவாசித்தவர்கள் குறையில்லை. காசினி வானங்கள் எல்லாம் அவரை போற்றிக் கொண்டிருக்கும் பொழுது உங்கள் உள்ளம் மட்டுமே அமைதியாக இருக்க வேண்டும். வலது கரத்தை உயர்த்தியோ ரெண்டு கையை உயர்த்தியோ இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமம் திருநாமம் முழு அவரை போல உன்னதமானவர் இல்லை, அவரை போல உள்ளத்தை புரிந்தவர் இல்லை, அவரை போல நம்மை குறித்த திட்டங்களை குறித்த வைராக்கியம் உள்ளவர் இல்லை. என்னை குறித்து நம்மை குறித்த நினைவாக இருக்கிற இன்னொரு நபர் இந்த பூமியில இல்லை. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும்,
ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா போலினால் மூடனுமே பரிசுத்தமாகணுமே. எல்லா சத்தமும் உயரட்டும், எல்லா கரங்களும் தட்டப்படட்டும். சிறியோர் வாலிபர் பெரியவர்கள் எல்லாரும் கர்த்தரை கனம் பண்ணுங்க. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு நரம்புகள் உருவாகட்டும். அப்பாவும் சிந்தை உண்டாகட்டும். நரம்புகள் உருவாகட்டும். சிந்தை உண்டாகட்டும். ஐயா செய்வாடு. Holy Spirit of God. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் ஜெபமா பாடுங்க, ஜெபமா பாடுங்க. மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் எழுமணுப்பா, எழுமணுப்பா. மனிதனாக வேண்டும். சேனையாய் சேனையாய் எழும்பணுமே. தேசமெங்கு செல்லணுமே. ஓஹோ கொடுங்க. நீங்க விட்டு கொடுக்கும் போது மகிமை மூடும். ஹல்லேலூயா. உச்ச தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் உலர்ந்த எலும்புகள். காலூன்றி நிற்கணுமே. கர்த்தரோடு நடக்கணுமே. எழும்படுப்பா. ஓ காலூன்றி நிற்கணுமே. கர்த்தருக்காய் வாழணுமே. கர்த்தரோடு நடக்கணுமே. அசைவாடு திறந்து கேளு தேவ ஜனமே. விடுதலையோடு பலத்தால் ஒன்றும் முடியாதையா. பராக்கிரமம் ஒன்றும் இல்லையா. பலத்தால் ஒன்றும் முடியாதையா. பராக்கிரமம் ஒன்றும் இல்லையா. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து முடிப்பே. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து முடிப்பே. எதிர்பார்
ஆண்டவரே, நீர் எல்லாமே செய்து முடிப்பீரப்பா. ரெண்டு கையை உயர்த்தி அவர் இல்லாமல் உனக்கு ஒரு பருக்கை சோறும் இல்லை என்கிறதை உணர்ந்திருக்கிற ஆத்துமாக்கள் எத்தனை? அவர்கள் ஆராதனைக்கு தகுதியானவர்கள். என்னால முடியுங்கிற பெருமை காரணம், எங்களால கூடும் என்று சொல்லுகிற இருமாப்புள்ளவர்களோ அல்ல அவரை ஆராதிக்க ஆண்டவர் தெரிந்து கொண்ட கூட்டம். அவ்வளவு பெரிய தேவகுமாரனாகிய இயேசுவே, பிதா ஒருவர் தவிர நல்லவர் அல்ல என்று தம்மை தாமே தாழ்த்தினார் என்றார். நீங்கள் யார் உங்களை நீங்களே உயர்த்திக் கொள்வதற்கு? மிகவும் உங்களை தாழ்த்தி என்னை உம்முடைய கரங்களில் தருகிற நீர்தான் எல்லாம் செய்து முடிக்கிறவர். சொல்லுங்க, எல்லாமே செய்து முடிப்பேன். என்னில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை நிறைவேற்றுவீர். ஆண்டவரே, அப்படியே நல்ல கையை உயர்த்தி எல்லாவற்றையும் செய்து முடிப்பீரப்பா. சிறுமையும் எளிமையுமான என் நினைவாயிருப்பவரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. சிறுமையும் எளிமையுமா. எத்தனை பேர் ஜபமா பாடுவீங்க? இருப்பவரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, என் பலனும் நீரே, உம்மை ரெண்டு கரம் உயர்த்தி, கர்த்தாவே நான் நிலையற்றவர், என் கால்களை ஸ்திரப்படுத்தோ. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். பலனும் நீரே, கோட்டையும் உம்மை தேடுகிறேன். பலனும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். என் பலன் நீங்க தான்ப்பா, என் கோட்டை நீங்க தான்ப்பா, என் பலவீனம் உமக்கு தெரியும்பா. உம்மையே வாஞ்சிக்கிறப்பா. தேங்க்யூப்பா. எத்தனையோ பேர் உங்க பலவீனத்தை தானே இன்னைக்கு குற்றமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சில நேரத்துல நீங்க விரும்புறத செய்ய முடியல, அது ஒரு போராட்டம். விரும்பாததை செஞ்சு நிக்கிறதுனால அதை குற்றம் சொல்லுகிற பிசாசும் அவனோடு மனிதர் கூட்டமும் நின்று பலவீனமான உங்களை மனமடுவாக்கி கொண்டே இருக்கிற அந்த ஜனத்துக்கு முன்னாடி உங்களுடைய கண்கள் மூடி இருக்கட்டும். அவரை பார்த்து உங்கள் ஆத்துமா பாடட்டும். என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். தகப்பனே, உந்தன் தயை கொண்ட அன்பா தழுவி என்னை தாங்குமே. சத்தமா பாடுங்க. தகப்பனே, தயை கொண்ட அன்பாம் தழுவி தாங்கிடுமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா
உந்தன் தோளில் சுமந்திடுமே பயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்தி கரங்களை உயர்த்தி கேட்கலாமா கர்த்தாவே நான் நீலையற்றவன் என் கால்களை வலது கரத்தை உயர்த்தி பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை நான் தேடுகிறேன். சின்ன பிள்ளைகள் எல்லாம் கண்ணை மூடி பலனும் நீரே சபைட்ட மட்டும் சத்தம் வரட்டும் நீரே உம்மை நான் வாஞ்சிக்கிறேன். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் என்னை நடத்தியதே உடைத்தே என்னை விட்டு பிரியாதிருந்தீ எனக்கு யார் கலங்கின நேரத்தில் என்னை நடத்தியதே. இப்ப நீங்களும் ஏசப்பாவும் தான் இந்த பாட்டை பாடுற உணர்வுள்ள பிள்ளைகள் எத்தனை பேரோ அவங்களால சர்ச்சு நிரம்பட்டுமே. பள்ளத்தின் நடுவில் நடந்தே அச்சத்தின் உச்ச அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன். இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தேன், உருவாக்கினேன், சிட்சித்தேன், என்னை விட்டு பிரியாதிருந்தே யாருண்டு கலங்கின என்னை நடத்தியதே. இந்த காலை நேரத்திலும் ஏற்கனவே உங்களை அள்ளி அணைத்த அதே கரம் திரும்பவும் அதே மகிமையோடு சொல்ல போனா அதிலும் வாஞ்சையோடு ரெண்டு கையும் விரித்து உங்களை அழைத்து அணைத்து கொள்ள முத்தமிட விரும்புகிறார்.
உங்களுடைய உள்ளம் அவரோடு இணைந்து கொள்ளட்டும். என் உயிரும் என் ஜீவனும் என் பலனும் எல்லாம் நீர்தான் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலானவர் நீர்தான் ஆண்டவரே. எப்போதும் என்னை நடத்தக்கூடியவர் நீர்தான் ஆண்டவரே. என்னை விட்டு விலகாத உங்க மகிமைக்காக உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ லோர்ட். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, உயிரோடு கலந்து உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆசையா என் உயிரா, எவ்வளவு சத்தமா எவ்வளவு இருதய சுத்தமா ஆராதிக்க முடியுமோ சில நிமிடங்கள் ஆராதிப்பாய சபையே. எல்லாவற்றையும் மறந்து ரெண்டு கரங்களை நல்லா உயர்த்தி ஹல்லேலூயா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, உயிரோடு என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரே நான் உம்மை துதிப்பேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ உண்மையாய் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு
எனக்காய் சத்தம் உயர்த்தே நம்புவேன். இயேசு வருவரை நம்புவேன். இயேசு வருவரை உம்மை மாற்றுமே. நம்புவேன் இயேசு வருவரை நம்புவேன் இயேசு. Oh Lord, நம்புவேன். ரபரதகரதொலொரோ, நம்புவேன். உமக்காகத்தானே ஐயா நான் உமக்காகத்தானே இந்த உடலோ அன்பர் உமக்காக. என் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை என் ஆவி என் ஆத்துமா என் சரீரம் எல்லாம் உமக்காகத்தானப்பா, உமக்காகத்தானப்பா. உங்கள் தலைகள் உயர்த்தி அவரை பார்த்து கரம் கும்பிட்டு அவர் சமூகத்தில் அர்ப்பணித்து தேங்க்யூ லார்ட், உமக்காக தானே எல்லாம் ஆண்டவரே. நானாகவே வந்திருக்கிறேன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? அவர் நீங்கள் இருக்கிறபடியே எதிர்பார்க்கிறார், வாருங்கள். ஆனால் அவர் இருக்கிற போல உங்களை மாற்ற விரும்புகிறார். விட்டுக் கொடுங்கள், விட்டுக் கொடுங்கள். உம்முடைய சாயல் என்னில் இருக்கட்டும். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னீரே. எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்கட்டும். அர்ப்பணிக்கிறப்பா. ராஜ்யத்தில் சேர்ந்து அன்போனேச திருமுகம் அர்ப்பணித்தே அப்பனே அன்பரே முறை பாடி இருக்கிறோம்.
சுவிசேஷ பாரம் அது ஒன்று மாத்திரமே என் சுமையாக மாறணும் எத்தனை முறை பாடியிருக்கிறாய் தேவச்சனமே. இன்னைக்கு திரும்ப ஒரு விசை என் உலக பாரங்களை எல்லாம் நான் வெளியேற்றி போடுகிறேன். ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்னை விட்டு வெளியேறட்டும். சிற்றின்பத்தின் அடிமைத்தனங்கள் என்னை விட்டு வெளியேறட்டும். உலகத்தின் கவலைகளையே யோசித்து யோசித்து என்னை நான் வீணாக்கி கொண்டிருக்கிறது என்னை விட்டு வெளியேறட்டும். என் கர்த்தரின் யெகோவா ஈரேவா இருக்கிறார். அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். கடைசி 2 கையை உயர்த்தி யெகோவா ஈரே எனக்கெல்லாம் தேவையெல்லாம் சந்திப்பே. ஓ யெகோவா ஈரே எனக்கெல்லாம் நீரே தேவையெல்லாம் சந்திப்பே. ஓ ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. தகப்பனே, முழுவதுமாய் உம்முடைய திருக்கரங்கள்ல தருகிறோம். ஆராதனையின் மற்ற பகுதியெல்லாம் என் தெய்வம் இன்னும் மகிமைப்படுங்க, ஆட்கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் நீங்க இன்னைக்கு இன்னும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. சங்கீதம் 10ஆம் வசனம் பாருங்க. துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் சொல்றவர் யாரு? ஆசாப் என்கிற ஆராதனை வீரர். அல்லேலூயா. துன்மார்க்கரின் கொம்புகளை எல்லாம் இப்ப கொஞ்சம் முன்னாடி அபிஷேகத்துல பேசிக்கிட்டு இருந்தேன் பத்தியில. நீங்க மாம்சத்துல பேசவே நினைச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வரட்டும் என் காலம் என் தெய்வம் வைத்திருக்கிறார். இந்த தாவீதுக்கும் இருக்கிற தேவ திட்டம் நடக்கும் போது ஆர்ப்பரிக்கிற ஒரு கூட்டம் எழும்பத்தான் போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, மனசு மாம்சமும் விரும்புறதை செஞ்சுட்டு, ஆமாங்க, சும்மா வாயில தோத்திரம் 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 கத்தர் கத்தருங்கிறாக, வாழ்க்கையில ஜீவியமே கிடையாது. நான் பெண்டிகா சர்ச்சுக்கு போறேங்கிறான், பக்கத்து வீட்டுல இருக்கிறவன்ட்ட பேச மாட்டேங்கிறான். வீம்புக்காரர், துன்மார்க்கர். இந்த துன்மார்க்கிற கொம்புகளை எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? நீதிமான்களுடைய கொம்புகளோ, சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணும்? இங்க 3 கூட்டத்தை குறிச்சு சொல்லி இருக்கு. அதை மட்டும் காட்டிட்டு நான் டக்குன்னு முடிக்க போறேன். 4ஆம் வசனம் பாருங்க. ரொம்ப தான் மேட்டிமையா பேசாதீங்கன்னு சொன்னேன். உங்கள் கொம்பை திரும்ப திரும்ப அதையே பேசுறது. அல்லேலூயா. உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமா புள்ள கழுத்துடையவர்களாய். ஐயா, புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனம் உண்டு, நல்ல விஷயத்துக்கு வைராக்கியம் பாராட்டுகிறது. அதத்தான் ஒரு ஊழியனா எனக்குள்ள இருந்து ஆவியானவர் பாராட்டுகிறார். ஆனால் இதை இருமாப்பு என்று சொல்லுவதும், மாம்சத்தோடு நடக்கிறத நல்ல விஷயத்துக்கு வைராக்கியம் என்று சொல்லுகிறதும் எங்கே போய் பொருத்துவது என்று எனக்கு தெரியவில்லை. அல்லேலூயா, ஆமென். உண்மையான பக்தியுள்ள நீதிமான்கள் பெருமையா பேசவே மாட்டாங்க. எப்படி பேசவே மாட்டாங்க? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா.
தன் தகப்பனை குறிச்சோ தன் தாயை குறிச்சோ. ஏன்னா வேத வசனம் திட்டமா சொல்லியிருக்கிறது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே. ஒருவேளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சத்தமா பேசிக்கிட்டு இருந்தது என் அப்பா அம்மாவுக்காக இல்லை, என் வாழ்க்கைக்காக இல்லை. நான் பேசுறது என் வேத சத்தியம் தவறாக புரிந்து கொள்ளப்படவே கூடாது. அல்லேலூயா. காசுக்காக, கூட்டத்துக்காக, மனுஷனுக்காக சத்தியம் பேசுறதல்ல. பெருமையா பேசுறவங்களெல்லாம் சகிப்பாங்க. எங்க குடும்பம் அப்படி, எங்க குடும்பம் இப்படி. இந்த பெருமையா பேசுறவங்கிட்ட இந்த 5ஆம் வசனத்துல தெளிவா இருக்கு பாருங்க, இருமாப்பு இருக்கும், கடின இருதயம். ஆண்டவர் சொல்லியும் கேட்காம, அப்பா அம்மா சொல்லியும் கேட்காம, ஊழியக்காரர் சொல்லியும் கேட்காம, தன்னுடைய உறவுக்குரியவர்கள் சொல்லியும் கேட்காம இருக்கிற நபர்கள் இருக்காங்க பாருங்க. தன் இஷ்டத்துக்கே செய்கிறவர்கள், அவருடைய கொம்புகள் எல்லாம் வெட்டப்பட்டு போகும். ஆமா, வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுமாங்க? புதிய ஏற்பாட்டுல இவ்வளவு பேசுனேனே, புதிய ஏற்பாட்டுல உண்மையில உபதேசம்னா என்ன தெரியுமாங்க? 1 கொரிந்தியர் 13 தான் உபதேசங்க. எதுதான் உபதேசம்? அன்பே பெரியது. சொல்லுங்க. அந்த வார்த்தையை கோட்டை விட்டுறப்படாது, ஓட்டையில போட்டுறப்படாது. அத எது பெருசு? அன்புன்னா என்னது? தனியா இருக்காதா? சுயநலமா இருக்கிறார். அதாவது தன்னலம் பேணுவது பிரச்சனை அல்ல. தன்னை பேணிக்கொண்டு மற்றவர்களையும் பார்த்து கொள்வது பிரச்சனை அல்ல. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா? தன்னை பேணிக்கொண்டு மற்றவங்களை பார்க்கிறவங்கள நம்ம சில நேரம் என்ன பண்ணிருந்தோம்? சுயநலம்னு சொல்லியிருந்தோம். ஆனா உண்மையிலேயே மாய்மாலமா நடிக்கிற ஆட்கள் உண்டு. பேச்சுல சக்கரையா பேசுவார்கள், ஆனா வாழ்க்கையில பார்த்தா தன் மனைவி கிட்ட அன்பு இல்லை, கணவர்கிட்ட அன்பு இல்லை, பிள்ளைகள்கிட்ட அன்பு இல்லை, அங்க ஒரு கீழ்ப்படுதல் இல்லை. ஒரு வீட்டுக்குள்ள வந்தா அங்க ஒரு ஒரு ஃப்ரீனஸ் பார்க்கணும். தைரியமா நின்ன தாவீதை பார்த்து அண்ணன் தம்பி இருமாப்புள்ளவன் சொன்னாங்க. துணிகரமா நின்ன சவுலை பார்த்து அவங்க ஒண்ணுமே சொல்லல. இன்னைக்கு நம்ம வீடுகள்ல பாருங்க, துணிகரமா நடக்கிற பேசாது. நான் சொல்றேன், மாம்சத்துல யாருக்கும் பயப்பட வேண்டாம். மாம்சத்துல இருமாப்பா இருக்கிறவன் கொம்பையெல்லாம் அவர் வெட்ட போறார். அல்லேலூயா, ஆமென். ஆமா, அதனாலதான் இந்த பாட்டை நம்ம அடிக்கடி பாடுவோம். நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை, திறமண்டு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை, தகுதி இல்லாத என்ன உயர்த்தினது உங்க கிருபை இல்லை, உங்க கிருபை இல்லை. சரி, அந்த 75ஆம் சங்கீதத்துக்கு வந்துருங்க. 2வது, இந்த வீம்புக்காரர் வீம்பு பேசி பேசித்தான் என்ன ஆயிருதாங்களாம் பாருங்களேன். 6ஆம் வசனம் பாருங்க. தேவனே ஒருவனை தாழ்த்தி, என்ன தெரியுமா, துன்மார்க்கரா மாறி போயிருந்தாங்க. ஒரு பக்கம் வீம்புக்காரரா பெருமையா இருந்த உடனே இவங்க ஆண்டவரை பிடிக்க போறதில்லை. கிழக்க ஓடுறது, மேற்க ஓடுறது, வனாந்தர திசைக்கு ஓடுறது. ஆண்டவரும் வேண்டாம், இந்த பரிசுத்தவான்களும் வேண்டாம், நானே பார்த்துக்கிடுவேன் அப்படிம்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்ற? இந்த துன்மார்க்கருக்கு 8ஆம் வசனத்துல, கலங்கி பொங்குகிற மதுபானத்தால் நிறைந்த, இது எந்த பாத்திரம் தெரியுமா?
தேவனுடைய கோபத்தால் நிரம்பி இருக்கிற கலக்கம் நிறைந்த வாழ்க்கை. அதை யாருக்கு கொடுப்பாராம் தெரியுமா? கர்த்தர் இல்லாம வாழ்ந்துருவேன், தெய்வ பயம் இல்லாம வாழ்ந்துருவேன், கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லாம வாழ்ந்துருவேன் நினைக்கிறவங்க கையில இதை கொடுக்க காத்திருக்கிறார். ஆமென். இதனாலதான் சர்ச்சில் ஆராதனையில் நம்ம அடிக்கடி நீர் இல்லாத நாளெல்லாம் உணர்ந்து யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்களை எப்படி தெரியுமா வைப்பாரா? இப்போ இதை பாடும்போது ஆண்டவர் என் இருதயத்துல சொன்னது, பனையை போல செழிக்க வைப்பாரா, லீபனோனில் இருக்கிற கேதுருவை போல வளர வைப்பாரா. சிலர் நினைக்கிறாங்க நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகன்னு பாடுற ஆள் வந்து ஏழை எளியவன். நிறைய கிடையாது. ஏழை எளியவன் பாடிக்கிட்டே இருப்பான், பாடிக்கிட்டே இருப்பான், பாடிக்கிட்டே இருப்பான், பாடிக்கிட்டே இருப்பான். பாட 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 ஒரு பனைய மாதிரி எழுப்பி நிற்பான். அவன் ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்கவே. ஆனா துன்மார்க்கனுடைய கண்கள்ல என்ன இல்லையா? 36ஆம் சங்கீதத்தில் இருக்குது, தெய்வ பயம் அவன் இருதயத்தின் நினைவு. யாரு கேட்க போறா? உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். நாம் நினைப்பதையும் பார்ப்பதையும் பேசுவதையும் செல்போன் பயன்படுத்துவதையும் போன்ல பேசுகிறதை எல்லாம் ரெக்கார்டு வச்சிருக்கிறார். மனுஷன் வச்சிருக்கிற ரெக்கார்ட்லாம் ஒரு நாள் ஹேங் ஆயிட்டுனா குப்பைக்கு பேர் அந்த செல்லு. ஆனா இவர் வச்சிருக்கிற ரெக்கார்டு ஹேங்கே ஆகாது. ஒண்ணு ஒண்ணா நிறுத்துவார், ஒண்ணு ஒண்ணா நிறுத்துவார். நிறுத்தி 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 கேட்பார், கணக்கு கேட்பார். அப்போ கலங்கி பொங்குன அந்த கோப அக்கினி அவங்க மேல, அவங்க அதை உறிஞ்சி குடிக்கிற அளவுக்கு அவங்க மேல சாபம் விழுந்து சொல்றார். பயமா இருக்குது இதை பிரசங்கம் பண்றதுக்கு. கீழே தொடர்ந்து பாருங்க 9ஆம் வசனம். ஆனா நானோ இதை இப்படி பிரசங்கம் பண்ண யாராவது கேட்பாங்களா? ஆனா இதை தான் நான் அறிவிப்பேன். யாக்கோபின் தேவனை என்ன பண்ணுவேன்? இது நீதிமான். இது யாரு? ஒன்று வீம்புக்காரன். வீம்புக்காரன் வீம்பு பேசி பேசி துன்மார்க்கனா மாறுறான். துன்மார்க்கனோ வீம்புக்காரனோ கத்தட்ட தண்டனை வாங்குறாங்க. ஆனா அவரை கீர்த்தனம் பண்ணுகிற நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். எல்லாரும் சொல்லுங்க, ப்ரமோஷன் வேணுமா? நீதிமானா இருங்க. அல்லேலூயா. என்னால் ஒன்று கூடாதென்று என்னை நான் அப்படியே கண்களை பூடி நம்ம ஜோமன் எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரிக்கை ஓங்க விடாதேயோ. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரிக்கை ஓங்க விடாதேயோ.
நீர் கை ஓங்க விடாதே அப்பா, நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, திவ்ய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அவர் ஒடுக்கப்படுவோரின் அடைக்கலம். ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஒடுக்கப்படுவோரின் அடைக்கலம், நெருக்கப்படுவோரின் அடைக்கலம். ஆமென். நெருக்கடி வேளையில் புகலிடமாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் அதுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் ஆமென். ஹல்லேலூயா. உன்னை சிறையாக்கினவனை சிறையாக்கி கொண்டு போ. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னைய சிறையாக்கி கொண்டிருக்கிற விஷயங்களை நான் சிறையாக்குற அளவு தேவனுடைய பலன் என்னை மூடிக்கொள்ளட்டும். ஆமென். கர்த்தர் சொல்றாங்களே, உங்களை பார்த்து உங்களை சிறையாக்கி வைத்திருக்கிற விஷயங்களை நீர் சிறையாக்குவீர்கள். ஆமென். உங்களை சிறையாக்கி வைத்திருக்கிற வியாதி, பிரச்சனைகள், போராட்டங்கள், சிறு வயதிலிருந்து அநேக நேரம் அநேக ஒடுக்கத்துக்குள்ளே கொண்டு போய் உங்களை ஒரு சிறையில வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்க சிறையாக்குற அளவு தேவன் உங்களை பலப்படுத்த போதுமானவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அநேக விஷயங்களை நாங்கள் சிறைப்பட்டு கிடக்கிறோம். ஆமென். சிறைச்சாலை எனக்கு எப்படி இருக்குது? பல ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது. என் முன்பாக பவர்ஃபுல்லா இருக்கு. நான் கடந்து போகிற விஷயங்கள் என்னை சிறைப்படுத்தி வச்சிருக்கிறது. ஒரு இருள வச்சிருக்குது, ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்கிறது. பிசாசு எங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆமென். சில மனிதர்களை எங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. உங்களை சிறைப்படுத்தின காரியங்கள், ஆமென், அல்லேலூயா, உங்களை ஒடுக்கினவர்களை நீங்கள் ஒடுக்குவீர்கள். ஆமென். அல்லேலூயா.
உங்களை ஒடுக்குகிற பிசாசை நீங்கள் மிதிப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னை ஒடுக்குகிற காரியங்களை நான் மிதிக்கிற அளவு தேவனுடைய பலன் என்னை மூடிக்கொள்ளட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சிறையிருப்புக்குள்ளே என்னை வச்சிருக்கு தேவனுக்காக, என் குடும்பத்திற்காக, என் வாழ்க்கையை வாழ்றதுக்கு என்னை இந்த சிறையிருப்பு என்னை சிறையாக்கி வச்சிருக்கிறது. ஒரு துக்கம் என்னை சிறையாக்கி வைத்திருக்கிறது. ஆமென். நான் கடந்து வந்த பாதை என்னை 4 செவருக்குள்ளேதான் வைத்திருக்கிறது. ஆமென். மற்றவங்க முன்பாக நான் சந்தோஷமா காணப்பட்டாலும் உள்ளத்தின் அளவில் ஏதோ ஒரு சிறைச்சாலைக்குள்ள நான் அடங்கி கிடக்கிறேன். ஆமென். சொல்லுங்க, உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற பிசாசின் கிரியைகளை ஆமென் நீங்க சிறைப்படுத்துற அளவு தேவன் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். சொல்லுங்க, நான் மிதிப்பேன். அல்லேலூயா. நீங்க அப்படியே நீங்க இது ஏசாயா புஸ்தகத்தில் வரும்போது தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 41வது அதிகாரத்தில் இருக்குது 11வது வசனம். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெக்கி லட்சமடைவார்கள், உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒண்ணுமில்லாமல் போவார்கள். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட ஆவியில இருக்கிறீர்கள்? ஆமென். அல்லேலூயா. வருகிற வார்த்தைகள் உங்களுக்குரியது. ஆமென். அல்லேலூயா. உங்களை சிறையிலிருந்து விடுதலை ஆக்கதான் தேவன் சித்தமாயிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, நான் சிறைச்சாலையில இருக்கிறது தேவனுடைய திட்டம் அல்ல. என் சுக வாழ்வும் சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆமென். அல்லேலூயா. தேவன் எனக்கு விடுதலையை கட்டளை இட்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எனக்குள்ள இருந்து எனக்காக வழக்காடுகிறவர். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, உண்மையில் எரிச்சு எல்லாரும் இந்த வசனங்களே வாசிச்சு, எனக்கு டைம் இல்லை, நான் வசனங்கள் நிறைய சொல்லுவேன். என் கூட ஸ்பிரிட்ல வந்தீங்கன்னா சீக்கிரம் முடிப்பேன், இல்லைன்னா நான் முடிக்க மாட்டேன். ஆமென். இஷ்டம் இருந்தாங்க உட்காந்துக்காங்க, வேண்டாம் மெதுவாக அப்படியே டீ குடிச்சிக்கிட்டு வெளியே நின்னுக்காங்க. ஆமென். எத்தனை பேர் ஸ்பிரிட்ல வருவீங்க? அல்லேலூயா. வசனத்தை தான் தியானிக்கிறோம், அவ்வளவுதான். ஆமென். அல்லேலூயா. இங்க பாருங்க, இதோ நீங்க வாசிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்கணும். ஆமென். இதோ சொல்லுங்க, இதோ என் மேல், சொல்லுங்க, இதோ என் மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெக்கி லட்சமடைவார்கள், என்னோட வழக்காடுகிறவர்களும் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஆமென். 12வது வசனம், உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இல்லா பொருளாவார்கள். உன் தேவனாகிருக்க கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறார் என்று சொல்லுகிறேன். யாக்கோப் என்றும் சிறு பூச்சியே, அப்பா பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தமாய் உன்னை மீட்பர் சொல்லுகிறார். இதோ போரடிக்கிறதுக்கு ஆமே. முக்கியமான வசனம், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்க ஒப்பாக்குவாய். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் உங்களை சிறைப்படுத்தி வச்சிருக்கிற அந்த மலை போல இருக்கிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும், ஆமென், மனிதர்களையும் பிசாசுகளையும் நீங்க என்ன பண்ணுவீர்களா? மிதித்து நொறுக்கி. சொல்லுங்க, உங்க காலின் கீழே அப்படியே மிதிக்கிற மாதிரி உங்க ஸ்பிரிட்ல கொண்டு வாங்க பாப்போம். மிதித்து. ஆமென். அல்லேலூயா. மிதித்து. ஆமென். பிசாசை மிதித்து. ஆமென். கவலைகளை மிதித்து, என்னை ஒடுக்குகிற மனுஷர்களை மிதித்து. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, மிதித்து என்ன பண்ணுகிற? நொறுக்கி. என்னங்க நொறுக்கி? சொல்லுங்களேன், நொறுக்கி. எனக்கு மட்டும் உங்க கையில கிடைச்சா நொறுக்கிடுவோன்னு சொல்றீங்களா? மாம்சத்துல நம்ம யுத்தம் பண்ண வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. நொறுக்கி குன்றுகளை பதருக்கு, சொல்லுங்க, பதருக்கு ஒப்பாக்கி விடுவேன். ஆமென்.
அல்லேலூயா. சொல்லுங்க, அவைகளை தூற்றுவாய். ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள் களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ள மேன்மை பாராட்டிட்டு கொண்டிருப்பாய். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் மிதித்து. சின்ன வயசுல நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, இங்கே கன்னடாவில் உனக்கேன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, அது இடிப்பாங்க. சில தானியங்களை பொருள்களை என்ன பண்ணாங்க, இந்த கையில் இடிப்பாங்க, உலக்கை இந்த கையில் இடிப்பாங்க, இடிச்சு என்ன பண்ணுவாங்க, அதை பிறகு தூற்றுவாங்க. அப்போ என்ன ஆகிடும், பதறெல்லாம் ஓடி போயிடும். ஆமென். சொல்லுங்க, என்னை சிறையாக்கி கொண்டிருக்கிற விஷயங்களை பார்த்து நான் பயப்படணும்னு அவசியம் எனக்கு இல்லை. ஆமென். அல்லேலூயா. சிறைச்சாலை நிலைப்பதில்லை, நிரந்தரமில் உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அசைந்து போ, நிரந்தரமில் உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலை. சிறைச்சாலை அசைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம். உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, சிறைச்சாலை அடைத்து போட முடியாது. சொல்லுங்க, என்ன ஏதோ ஒரு விஷயம் கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, என்னை ஏதோ ஒரு விஷயம் என்னை கட்டுப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையை வாழாம தேவனை எனக்கு வைத்திருக்கிற மேன்மையை நான் அடையாம அது என்னை தடுத்து நிற்பதும் இல்லை. ஆமென். சொல்லுங்க, சங்கிலிகள் நிரந்தரம் கிடையாது. சொல்லுங்க, இன்னைக்கு சங்கிலி மாறி இருக்குது, அந்த சங்கிலி தான் எனக்கு பெருசா இருக்குது. சொல்லுங்க, இட் இஸ் டெம்பரவரி. சொல்லுங்க, டெம்பரவரி ஆனது. ஆமென். அல்லேலூயா. இது நிரந்தரமானது இல்லை. இதுல என் வாழ்க்கை முடிந்து போகிறது இல்லை. சொல்லுங்க, நிரந்தரம் இல்லை. ஐயோ, என் வாழ்க்கை முழுவதும் இதை சுமக்கணுமோ? இல்லை. ஆமென். அல்லேலூயா. சகலத்தையும் மாற்றுகிறவர் என் கர்த்தர். நான் எத்தனை நேரம் இதை நான் சொல்லணும், நான் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க, the God changes everything. ஆமென். அல்லேலூயா. அவர் வானத்தையும் பூமியை சுருட்டி வைக்கிறவருங்க. ஆமென். சொல்லுங்க, சுருட்டி வைக்கவும் தெரியும், புதுசா உண்டாக்கவும் தெரியும் அவருக்கு. ஆமென். சொல்லுங்க, சிறைச்சாலை எனக்கு நிரந்தரம் கிடையாது. ஆமென். இன்னைக்கு நான் சிறைச்சாலை மாறி நான் உட்கார்ந்திருக்கலாம், ஆனா நான் எழுந்து என்னை சிறைப்படுத்தினவனை நான் சிறைப்படுத்துற அளவு தேவன் எனக்குள்ள இருந்து செயல்படுவார். ஆமென். அல்லேலூயா. அதே ஐசாயால 49 ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 49வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 49 டிஸ்பிளே போட்டு உன்னை
எப்படி இருக்கு பார்த்தீங்களா? தேவன் எந்த அளவாய் உங்களை சிறைப்படுத்தினாங்கல்ல. பிசாசோ மனிதர்களோ உங்களுடைய சில நேரத்தில் நம்ம சிறைக்கு போறதுக்கு நம்ம தான் காரணமா இருக்கிறோம். மாம்சம். ஆமென். ஹல்லேலூயா. நமக்குள்ள இருந்து செயல்படுகிற மாம்சத்தின் காரியங்கள், ஆமென், நமக்கு நம்மளே அநேக நேரத்தில் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறோம். நமக்கு வந்திருக்கிற பிரச்சனைக்கும் வியாதனைக்கும் பிசாசு போராடணும்னு இல்லை, நம்ம பிசாசை விட மேலே நம்மளுக்கு நம்மளே வேணை வச்சுக்கிட்டோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை ஒடுக்கிறவனுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். ஹல்லேலூயா. எப்படி இருக்கு யோசிக்க முடியுதா? உன்னை கொல்லணும்னு நினைச்சிருக்கால, உயிரோட இவ எங்க நம்ம நல்ல ஆவில இல்லாட்டா நம்ம உயிரோடு செத்த மாதிரி தான் ஆவிக்குரிய விஷயங்கள்ல. அதே மாதிரி இம்மையில நம்ம நல்ல ஆசீர்வாதமா இல்லாட்டா நம்ம என்ன நினைப்போம்? நம்மளை குறித்து நம்ம எதிர்பார்க்கிற நன்மைகள், அடிப்படை ஆசீர்வாதங்கள் சில நேரத்தில் நமக்கு கிடைக்காம போகும்போது என்ன நினைக்கிறோம்? இதை விட சாகுறதா நல்லதுன்னு அநேகர் நினைக்கிறது உண்டு. அப்படிதானே? ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உன்னை அந்த நிலைமைக்கு தள்ளியிருக்க சில விஷயங்கள், சில மனிதர்கள், அப்படிப்பட்டவனுக்கு அப்படிப்பட்ட விஷயத்துக்காக நீ ரொம்ப அழுவுற. அவங்க இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில நடக்க போய் தானே என் வாழ்க்கை இன்னைக்கு இந்த ஒரு சிறைச்சாலைக்குள்ள அழுகைக்குள்ள கடக்கிறேன்னுட்டு நீ அழுற இல்லை. இன்னைக்கு அவங்களுக்கு ஒன்றும் வராமல் இருக்கலாம். இன்னைக்கு அவங்களுடைய காரியங்கள் இன்னைக்கு நல்லா மேன்மையாக இருக்கலாம். உன்னுடைய நியாயத்தை யாரும் விசாரிக்காமல் இருக்கலாம். மற்றவங்களுடைய பார்வையில் நீ குற்றவாளியாய் தெரியலாம். ஆனா சொல்ற ஆண்டவர் உனக்காக வழக்காடுகிறவர் என்று மறந்து விடாத. ஆமென். அவர் சொல்றாரு, உன்னை ஒடுக்கிறவுடைய மாம்சத்தை, உன்னை உயிரோட கொண்டுட்டு இருக்கலாம், அவனுடைய மாம்சத்தை அவனுக்கே தின்ன கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு வைராக்கியமா இருக்காங்க பாத்தீங்களா? நம்மளை ஒடுக்கிறவங்க மேல தேவனுடைய எரிச்சல் இருக்குதுங்க. சொல்லுங்க, என்னை ஒடுக்கிறான்ல அவன் மேல என் தேவனுடைய எரிச்சல் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அவனுக்கு தான் ஒண்ணு நடக்கலையா? நல்லா தானே இருக்கிறான். இல்ல, தேவன் மனுஷனை மாதிரி அவசரப்பட்டு எதுவும் செய்யறவங்க கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பின் நாளும் ஒன்று இருக்கு, அதுக்காக தான் அவனை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, மதுபானத்தினால் வெறி கொள்வது போல தங்களுடைய கர்த்தரும் ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு அழகா இருக்குது. நான் உன் ரட்சகர் உன் மீட்பர் என்று எல்லாம் தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஆமென். எந்த அளவுல தேவன் நம்ம கூட அந்த பந்தத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? ஆமென். அல்லேலூயா. தேவன் எனக்காக எழுந்தருளுவார். ஆமென். என்னை பலப்படுத்துவார். ஆமென். மறுபடியும் அதுக்கே வந்துடலாமா? நியாயாதிபதிகள்ல நீங்க 4வது அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா 2-3 வசனத்தை வாசிங்க. ஆகையினால் கர்த்தர் தொள்ளாயிரம் இரும்பு ஆமென். 20 வருஷம். எத்தனை வருஷம்? 20 வருஷம் கொடுமையாய் தேவ ஜனங்களை ஒடுக்கினான். யாரு? கானானுடைய ராஜாவோ சிசேரா என்று சொல்லப்பட்ட சேனாதிபதியும். ஆமென். அல்லேலூயா.
ஒரு மனுஷனால தேவ ஜனம் என்ன பண்றாங்க? ஒடுக்கப்படுறாங்க. ஒரு மனுஷனால தேவ ஜனம், ஆமென், தேசம் கொடுமையான மனிதர்களால ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். சில குடும்பங்கள் கொடுமையான மனுஷங்களால, சில ஆத்துமாக்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆமென். சொல்லுங்க, 20 வருஷம் ஒடுக்கப்பட்டது ஒரு நாள் மாறிடுச்சு. ஆமென். சொல்லுங்க, வருஷம் வருஷம் நீங்க சொல்லலாம், இத்தனை வருஷம் நான் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் சொல்லிட்டு இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அத்தனை காரியங்களையும் என் தேவன் மாற்ற போதுமானவர். ஆமென். அல்லேலூயா. நீங்க 5வது அதிகாரம் 13ஆம் வசனம் பிற்பகுதி நீங்க வாசல, கர்த்தர் எனக்கு 5:13. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகள் மேல ஆளுகை தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுங்க, நான் ஆளு பறந்திருக்கிறவள். ஆமென். நான் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள கடக்கிறவள் அல்ல. சொல்லுங்க, என்னை எதுவுமே அடிமைப்படுத்த முடியாது. நான் ஒரு பராக்கிரமசாலி. சொல்லுங்க, பாவம் என்னை அடிமைப்படுத்த முடியாது. நான் ஒரு பராக்கிரமசாலி. எந்த மனுஷனும் என்னை அடிமைப்படுத்த முடியாது. நான் பராக்கிரமசாலி. ஆமென். எங்க ஒரு பராக்கிரமசாலி ஈஸியா எந்த விஷயத்துக்காவது அடிபடிவானா? இல்ல. சொல்லுங்க, எந்த விஷயமும் ஒரு பராக்கிரமசாலியை சிறைப்பிடிக்க முடியாது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ சிறைச்சாலையில இருக்கிற கைதி கிடையாது, நீ பராக்கிரமசாலி. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஒரு பராக்கிரமசாலி. ஆமென். என்னால முடியும், என்னால கூடும். ஆமென். அல்லேலூயா. ஏதும் என்னை ஒடுக்க முடியாதுங்க. நினைக்காதீங்க, இந்த ஒரு வியாதி வந்துச்சு நான் ஒடுங்கிருவேன், இந்த ஒரு கடன் இருக்குது நான் ஒடுங்கிருவேன், எதிர்பார்க்காத இந்த சூழ்நிலை வந்துச்சு நான் ஒடுங்கிருவேன் நினைக்காதீங்க. சொல்லுங்க, நான் பராக்கிரமம். எந்த வயசுல இருந்தாலும் சொல்லுங்க, நான் பராக்கிரமசாலி. ஆமென். ஏன்னா நான் ஆராதிக்கிற தெய்வம் யுத்தத்தில், ஆமென், அல்லேலூயா, யுத்தத்தில் வல்லவர் என்னுடைய தெய்வம். ஆமென், அல்லேலூயா. இந்த பராக்கிரமசாலி போல இந்த உலகத்தின் ஓட்டத்தை நான் ஜெயமாய் ஓடி முடிப்பேன். ஆமென். சொல்லுங்க, என்னுடைய பிரயாணத்தில் தோல்வி இல்லை. ஆமென். என்னுடைய பிரயாணத்தில் நான் பின்னோக்கி போக மாட்டேன். ஆமென். என் பிரயாணத்தில் என்னோடு வருகிறவர் என் கர்த்தர். ஆமென். என்னை பலப்படுத்துகிறவர் என்னுடைய கர்த்தர். ஆமென். சொல்லுங்க, உங்களை தட்டி சொல்லுங்க, நான் ஒரு பராக்கிரமசாலி. பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க, நீங்க ஒரு பராக்கிரமசாலி. ஆமென். அல்லேலூயா. நீ கோழை கிடையாது, நீ யூஸ்லெஸ் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. நீ பிரயோஜனமற்றவ கிடையாது, நீ தோற்று போனவ கிடையாது. ஆமென். அனுதினம் ஏதோ சாப்பாடு சாப்பிட்டு நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறவ கிடையாது. ஆமென். அல்லேலூயா. நான் தேவனுடைய யுத்தத்தில் நிக்கிற பராக்கிரமசாலி. ஆமென். அல்லேலூயா. நான் தேவ சேனை. எத்தனை பேர் இது ஹாப்பியா இருக்கா ஸ்பிரிட்ல? ஆமென். அல்லேலூயா. பராக்கிரமசாலி. ஆண்டவருடைய கர்த்தர் பராக்கிரமசாலிகள் மேல உங்களுக்கு ஆளுகை தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 4வது அதிகாரம் 14, 15 வாசிங்க. 4வது அதிகாரம் 14, 15 பிற்பகுதி வாசிங்க. கர்த்தர் உனக்கு முன்பாக படிங்க. சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக புறப்படவில்லையா? ஆமென். அல்லேலூயா. உங்களை சிறுமைப்படுத்திருக்கிற விஷயங்களை, நீர் சிறையாக்கி இருக்கிற விஷயங்களை, ஆமென், அல்லேலூயா, நீங்க சிறையாக்குறதுக்கு உங்களை பராக்கிரமசாலிகள் மேல ஆளுகை தந்து கர்த்தரே உங்க முன்பாக புறப்பட்டு போயிட்டு இருக்கிறாராம். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தரே ஏசப்பா என் முன்பாக ஆல்ரெடி போயிட்டே இருக்கிறாரு. ஆமென்.
சொல்லுங்க, என் முன்பாக, என் குடும்பத்தின் முன்பாக. ஆமென். என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் தனிமை, நேசித்தவர் என்னை தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்போ இறுதி வரை, நம்போ இறுதி வரை, நம்போ இறுதி வரை, நம்போ என் ஓட்டத்தில் நான் தனிமை கிடையாது. ஆமென். வசனத்துக்கு முன்னும் பின்னும் என்னை நெருக்கி, முன்னையும் அவர் தான். சொல்லுங்க, நான் தேவ பிள்ளை, நான் தேவ பிள்ளை, நான் ஏசப்ப பிள்ளை. என் முன்பாக அவர் தான், என் லெஃப்ட் சைட்லேயும் அவர் தான், என் ரைட் சைட்லேயும் அவர் தான், என் பின்பாக அவர் தான். நிழல் போல என் வாழ்வில் இருப்பவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. இசையா என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. இசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஆமென். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா, நானே உன் முன்பாக வருவேன். ஆமென். அல்லேலூயா. அவர் நம்ம முன்பாக போகிறவர், பிறகே நம்மளை காக்கிறவராய் இருக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. 15வது வசனம் பாருங்க. கர்த்தர் சிசராவையும் ஆமென். அல்லேலூயா. இந்த சிசேரான்னு சொல்றவன் எப்படி தெரியுமானா, இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் என்ன பண்ணினவன், ஒட்டிக்கிறவன் மாத்திரமல்ல, அவங்க எல்லாம் பெரிய சேனைகளாக இருந்தார்கள், பலவான். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்டவனே சிசேராவை என்ன பண்றாங்கன்னா, கர்த்தர் சிசேராவையும் அவன் எல்லா ரதங்களையும், ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, பலவானையும் அவன் தன்னுடைய பலம் என்று நம்புகிற எல்லா விஷயங்களையும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் பிசாசு தன் கையில எடுத்து வைத்திருக்கிற உங்களை மேலே எய்யும்படியாய், உங்களை சிதறடிக்கும்படியாய், தனக்கு பலம் என்று நினைக்கிற எல்லா விஷயங்களையும் என் தேவன் என்ன பண்ண போகிறார், கலங்கடிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. என்ன பண்ணாரா, கர்த்தர் சேனைகளையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கற்கனால் கலங்கடித்தார். சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது. இந்த போராட்டம் நான் போராடிட்டு இருக்கிறேன் இல்ல, பல விஷயங்களை போராடுறோம் இல்லையா. ஆமென். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும்
பிரியமானவனே ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து, பிரியமானவனே. உங்களுக்கு பிடிக்காட்டாலும் சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, ஓ மை லவபிள். பாருக்கணும், மூஞ்சி மூஞ்சி பார்க்க பார்ப்போம். பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். ஆமென். சொல்லுங்க, சுகமா இருக்கணும், நல்லா இருக்கணும், நீ நல்லா வாழணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ நீ என்ன பண்ணணும்னா, வாழ்க்கையில போராட்டம் இருக்கு, ஆவிக்குரிய பட்டயத்தை நீ எடுத்து போராடி வெற்றி பெறு. ஆமென். அல்லேலூயா. பாராக்கு தன் பட்டயத்தை மட்டும்தான் எடுத்தான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் யுத்தத்தை செய்து முடித்தார். ஆமென். அல்லேலூயா. பட்டயத்தை எடுக்கிற வேலை தான் உங்களுடைய வேலை. ஆமென். அல்லேலூயா. சோ பாருங்க, சேனைகளையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, கலங்கி போவோம் எல்லாமே. மனுஷங்களும் முழிப்பாங்க என்னைய பார்த்து. ஆமென். அல்லேலூயா. பவுலும் சீலாவையும் பார்த்து கலங்கிட்டாங்க ஜனங்க. ஆமென். அல்லேலூயா. கொள்ள நோயின்னு சொல்லிட்டாங்க. ஆமென். சொல்லுங்க, என்னை குறித்தான கலக்கம். ஆமென். என் இன ஜன பந்துகளுக்குள்ள, என்னை விரோதிக்கிற மனிதர்களுக்குள்ள ஏன் பிசாசுக்கு கலக்கம் வரணும்? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசு நடுங்கணும். ஆமென். ஏசப்பாவை பார்த்தா பிசாசு நடுங்குதா? ஆமென். நடுங்குது இல்ல. நான் செய்யறதுல அதிகமா நீங்க செய்வீங்கன்னு சொல்லி இருக்கிறாரே. ஆமென். சொல்லுங்க, என்னைய பார்த்து பிசாசு நடுங்கணும். சொல்லுங்க, என்னைய பார்த்து. நான் ஏதோ ஒரு சிறையிருப்பை பார்த்து, என்னுடைய சிறைச்சாலையை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறேனே, பிசாசுக்கு தான் வேணும். அதனாலதான் அதுக்குள்ள உங்களை வச்சிருக்கிறான். 14 and 15 வாசிச்சிங்களா? ஆமென். கர்த்தர் சிசாராவையும் எல்லா ஆராதனைகளையும் சேனை அனைத்தையும் பாராக்கு முன்பாக பட்டய கருக்கினார், கலகடித்தார். சிசேரா ரதத்தை விட்டு மடங்கி கால்நடையாய் ஓடி போனான். ஆமென். சொல்லுங்க, ஓடி போனான். ஆமென். பாஸ்ட் அழகா ஒரு பாட்டு பாடினார் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? சாத்தானோடி போனான், சாத்தானோடி போனான், சாத்தானோடி போனானே. சத்திய தேவன் எனக்காக யுத்தம் செய்ததாலே தோற்று போனான். சாத்தானோடி போனான், சாத்தானோடி போனான், சாத்தானோடி போனானே. சத்திய தேவன் எனக்காக யுத்தம் செய்ததாலே தோற்று போனானே. தோல்வியே இல்லை, தோல்வியே இல்லை, தோல்வியே எனக்கு இல்லை. தோல்வியே இல்லை, தோல்வியே இல்லை, தோல்வியே எனக்கு இல்லை. சாத்தானோடி போனான், சாத்தானோடி சாத்தானோடி போனான். சத்திய தெய்வம் எனக்காக யுத்தம் செய்ததாலே தோற்று போனானே. ஆமென். சொல்லுங்க, சாத்தான் நான் யுத்தம் செய்யறதுக்கு
பட்டையை எடுத்தாலே ஓடி போயிடுவான். ஆமென், அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, ஓடி போயிடுவான். என் வீட்டில் கலகத்தை உண்டு பண்ணுகிற எந்த மனுஷனுமே வர முடியாது, ஓடி போயிடுவான். சொல்லுங்க, பிசாசு ஓடி போயிடுவான். ஆமென். பலவீனங்கள் ஓடி போயிடும். ஆமென். சஞ்சலம் தவிப்பும் என்ன போகணும்? ஓடி போகும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லணும், ஓடி போகும். வியாதி, ஆமென், பாரம் தலைமுறையா பின்தொடர சாபம், ஆமென், பாவம், ஜென்ம சுபாவம், ஆமென், ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களும், எங்களை சிறை பிடித்து வைத்திருக்கிற காரியங்கள் என் வீட்டிலிருந்து ஸ்பிரிட்ல உணர்ந்து சொல்லுங்க, ஓடி போ. ஆமென், அல்லேலூயா. பெட்டி படுக்கை எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம வீட்ல இருந்து ஓடிட்டு. ஆமென், அல்லேலூயா. ஹாப்பியா இருக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. தேவன் நமக்காக யுத்தத்தை செய்கிறவர். ஆமென். அப்போ எதனால சிறையிருப்பு வருகிறது அதை பார்ப்போம். ஆமென். நீங்க அதே ஜட்ஜஸ்ல 2வது அதிகாரம், அதே நியாயாதிபதிகள்ல 2வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? எல்லாம் பார்க்கணும். அவர்கள் பலிபீடத்தை ஆமென், அல்லேலூயா. அதே மாதிரி 12வது வசனத்தை வாசிங்க. என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தருக்கு கோபமூற்ற விஷயங்கள் செய்தார்கள். ஆமென், அல்லேலூயா. நீங்க 4வது அதிகாரம் 1வது வசனத்துல பாருங்க, எப்படி இருக்குதுன்னா, ஏஹூ மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர்கள் திரும்ப கர்த்தருடைய பார்வைக்கு. அப்போ எதனால நமக்கு இந்த சிறையிருப்பு வருகிறதுனா, தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. தேவன் சொல்ல நாங்க கேளாமல் போயிருக்கிறோம். அதான் சொல்றாரு, ஏன் நீங்க கேட்கல? ஏன் அந்நிய தேவனுக்கு சுத்தி இருக்கிற தேவர்களை சேவிக்கிறீங்க? ஏன் அதை பணிந்து கொள்றீங்க? விக்கிரகத்துக்குரிய காரியங்கள் ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்குது. தேவனுக்கு பிரியமில்லாத விஷயம் இருக்குது. தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பாய் தெரிகிற விஷயங்கள் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. மனுஷனுடைய பார்வைக்கு மேன்மையா, ஆனா தேவனுடைய பார்வையில அது எப்படி இருக்குது? பொல்லாப்பா இருக்குது. ஆமென், அல்லேலூயா. உபாகமத்துல, நீங்க உபாகமத்துக்கு வாங்க. அதுல 7வது அதிகாரத்துல நீங்க சில வாசனங்களை நம்ம வாசிப்போம். 2வது 7:2 உன் தேவனாக இருக்க கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, தேவையில்லாத ஃபெலோஷிப்ஸ் எனக்கு வேண்டாம். தேவன் விருப்பப்படாம இருக்கிற எந்த ஃபெலோஷிப்பும் எனக்கு வேண்டாம். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? ஆமென். ஒளி இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியுமா? சொல்லுங்க, முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஏதோ ஒரு ஃபெலோஷிப் உங்களுக்குள்ள இருக்குது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏன் செய்தீர்கள்? ஏன் செய்தோம்?
இங்க பாருங்க, 3வது வசனம், அவர்களோட சம்பந்தம் கலவையாக உன் குமாரத்திகளை அவர்களுக்கு குமாரருக்கு கொடாமலும் பாத்தீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாங்க? தேவையில்லாத ஃபெலோஷிப்ஸ் எங்களுக்கு வேண்டாம். அதே போல அந்நிய ஜனங்களுக்குள்ள நம்ம கலக்கவும் வேண்டாம். அப்படின்னா நம்ம மற்ற யார்கிட்ட பேசக்கூடாதா? பிள்ளைகள் சொல்லும், வேற யார்கிட்ட இருக்கக்கூடாதா? அப்படி கிடையாது. அவங்க பின்பற்றுற எந்த காரியங்களும் நம்ம பின்பற்றக்கூடாது. ஆமென். எப்பொழுது சொல்லும், நாங்கள் இந்த உலகத்துக்குள்ள இருந்தாலும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஆமென். நாங்க தேவனுடைய பிள்ளைகள். உலகம் உலகத்துக்குரிய காரியங்களை தான் பின்பற்றும். ஆமென். அப்டேட்டடா இருக்கணும்னு நினைக்கிறோம், ட்ரெண்டுக்கு பின்னாலும் போகும். இன்னைக்கு சில விஷயங்கள் உலகத்தின் பார்வைக்கு மேன்மையா தெரியுது, உலகத்தாருடைய பார்வைக்கு அதை பின்பற்றி போயிட்டே இருக்கும். ஆனா நம்ம ஆமென், சிலுவையின் முன்னா உலகமின் பின்னா, சிலுவையின் முன்னா உலகமின் பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினால் இன்றும் விடுதலை. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே இன்றும் விடுதலை. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா தேவனை பின்பற்றாதவங்களுக்கு உலகத்தின் பெருமை தான் வேணும். அதுக்கு என்ன வேணா செய்யும், அதுக்கு ஆசீர்வாதம் மட்டும்தான் வேணும். அது எப்படி வந்தாலும் பரவாயில்ல. செல்வத்தின் மேல பற்று இருக்கும். ஆனா தேவ பிள்ளைகளுக்கு நீங்க தான் எல்லாமே, எல்லாமே நீங்க தான், எல்லாமே ஏகம்தான், எல்லாமே சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே. நீங்கதான் எல்லாமே, ஏகம்தான் எல்லாமே. புரியுதா? தேவ பிள்ளைக்கு இப்படிதான் இருக்கும். ஆமென். அவளுக்கு அப்படி நடக்கு, இவனுக்கு அப்படி நடக்கு, அவனுக்கு அப்படி இருக்கு, இவனுக்கு அப்படி இருக்குது. இதெல்லாம் தேவ பிள்ளை பார்க்காது. அது எப்பவுமே சொல்லணும், சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. ஆமென். ஏன்னா ஆண்டவர் அதான் சொன்னாரா, தேவனுடைய பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறது எனக்கு அனுதினம் போஜனமாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எங்க சிந்தை எல்லாம் தேவனாய் மாறணும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பொல்லாப்பு செய்யறதுக்கு என்னை நான் விற்று போட மாட்டேன், உலகத்தின் காரியங்களுக்கு நான் விற்று போட மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவ சிந்தையினால நான் நிரம்பி இருப்பேன். அவர்தான் சொல்றாரு, அந்நிய ஜனங்களுக்கு கூட நீங்க கலவ கூடாது. ஆமென்.
அல்லேலூயா. புரியுதா? வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்க, வாலிப பசங்களை வைத்திருக்கிறவங்க எப்பவும் மைண்டில் நினச்சிக்கணும். சில வாலிப பிள்ளைகளும் கல்யாணம் ஆகிட்ட பிறகு திருத்திக்கிறேன், எனக்கு வேணும், முடியாது, தேவ சாபம் வரும். ஆமென். அல்லேலூயா. பசங்களும் அவ்வளோதான். ஆமென். ஸ்கூல் டேஸஸ், காலேஜ் டேஸஸ்ல தேவையில்லாத காரியங்களை செய்துவிட்டு பிறகு நான் சரியாயிருவேன் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. எப்பொழுதும் ஆமென். அல்லேலூயா. சிலுவை சுமந்து அவருக்கு சீஷரா நம்ம இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்போ கீழே உள்ள வசனத்தை வாசிங்க. நீங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், அவர்கள் பலிபீடத்தை இடித்து, அவர்கள் சிலையை தகர்த்து, அவர்கள் தோப்புகளை வெட்டி, அவங்கள் விக்கிரகங்களை என்ன பண்ண வேண்டும்? அக்கினியில எரித்து போட. ஒன்ஸ் ஆண்டவர் உங்களை ரட்சித்தாரா, தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, விக்கிரகத்துக்குரிய எந்த காரியங்களும் என் வீட்டில் இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அது ஏதாவது இருந்துச்சுன்னா அது உங்களை சிறையிருப்புக்குள்ள கொண்டு போய் விட்டுடும். ஆமென். இல்லை, நான் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்ஸுக்கு மட்டும் தான் போவேன், சொந்த பந்தங்கள் வேணும்ல, போயிட்டு நான் தனியா பொங்கி சாப்பிடுவேன்னா அங்க இருக்கிற பிசாசு உங்க மேல வரும். அப்போ தேவன் கிட்ட கேட்கணும், ஆண்டவரை எந்த இடத்துக்கு நான் போகணும், எந்த இடத்துக்கு நான் போகக்கூடாது. மனுஷனை நீங்க பிரியப்படுத்துறதுக்கு ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு கண்ணியா முடியும். புரியுதா? அப்புறம் அவங்க வரமாட்டாங்க உங்க வீட்டில் காரியங்களை சரிபடுத்துறதுக்கு. சொல்லுங்க, எனக்கு விக்கிரகத்துக்கும் விக்கிரக காரியங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆமென். சண்டை இங்கே ஓய்வு நாள் முடிச்சுட்டு கோயில் கூட அவங்களுக்கு இங்கே ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் சாப்பிட தானே போகிறோம், நைட்டு போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சிச்சு. வேற வினைய வேண்டாம் உங்களுக்கு. புரியுதா? கண்டுபிடிக்க எதனால நாங்கள் இந்த விஷயங்கள் எங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்க கஷ்டமாயிரும். புரியுதா? சொல்லுங்க. அப்போ நாங்கள் விக்கிரகத்துக்கு நான் விலகி இருக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத பொல்லாங்கான காரியங்கள்ல நானும் என் குடும்பமும் ஈடுபட்டவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. சில நேரத்தில் ரொம்ப கஷ்டப்படுற நேரத்தில் ஒரு அம்மா வரும், அங்க போனா அந்த இடத்துல நீங்க இதை கேட்டா அவங்க கரெக்டா சொல்லிடுவாங்க. உடனே இவங்க பாஸ்டர் கிட்ட ஜோமன்ட்டு போயிருப்பாங்க. அவங்க ஒழுங்கா ஜோமன் இருக்க மாட்டாங்க, அந்த அளவு சரியா இருக்காது, பரவாயில்லாம இருக்கும். அந்த அம்மா சொல்லும், இப்படிதான் அந்த ஒரு பொண்ணு ஒரு பையன் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான், அங்க போய் கேட்டாங்க, பண்ணாங்க, சரியாயிட்ட உடனே இது ஆவில கொஞ்சம், அப்படியா, அது எங்க, எந்த இடம்? அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் நாங்க. ஆமென். அல்லேலூயா. இதுவரைக்கும் அப்படி இப்போ பண்ணியிருந்தீங்கன்னா அதுதான் உங்க குடும்பத்துக்கு உங்க பிள்ளைகளுக்கு சாபம். தேவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு இன்னோட அதை விட்டுருங்க. ஆமென். நீங்க 2வது அதிகாரம் 10வது வசனம். எப்படி தேவனை அறியாத ஒரு சந்ததி எழும்பிடுச்சு. ஆமென். தேவ காரியங்களை குறித்து அவங்களுக்கு தெரியல. ஏன் தெரியுமா? இன்னைக்கு அவங்க சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் தெரியுமா? அந்த வசனமுமே காலையில் நான் ரீட் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஆலயத்தில் இருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இங்க உலாவி கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க அதே உபாகமத்துல வாங்க. உபாகமத்துல 6வது அதிகாரத்துல, உபாகமம் 6வது அதிகாரத்துல 6வது வசனத்திலிருந்து பாருங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. வாசிங்க. நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும், வழியில் நடக்கிற போதும், எதை குறித்து பிள்ளைகள் கிட்ட பேசணுமா? தேவனை குறித்து, தேவன் செய்த நன்மைகளை குறித்து, கட்டளைகளை குறித்து, வார்த்தைகளை குறித்து, வசனங்களே குறித்து பேச
எத்தனை பேர் அந்த விஷயத்தை குறித்து பேசுகிறோம்? வீட்டில் எப்போவுமே அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு முன்மாதிரி. நம்ம எப்படி இருக்கோமோ பிள்ளைகள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கோம். நமக்குள்ள வார்த்தை இருந்துச்சுன்னா என் பிள்ளைகளுக்கு வார்த்தை சொல்லும் போது அது கேட்கும். நமக்குள்ள ஜபம் இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைகளுக்கு ஜபத்தை சொல்லி கொடுக்கும்போது அது கேட்கும். நமக்குள்ள நம்ம குடும்பத்துக்குள்ள எப்பவுமே தேவனுடைய வார்த்தையை குறித்தோ தேவனை குறித்தோ தரிசனத்தை குறித்தோ கான்வர்சேஷன் இருக்கணும். எத்தனை பேர் அதை குறித்து நாங்க பேசுறோம்? ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை குறித்து பேசுறோம்? அதை குறித்து இதை குறித்து எப்படி முன்னேறுது, அவன் இப்படி சொன்னா இது இப்படி சொன்னா, எல்லாத்தையும் குறித்து நம்ம பேசுறோம். நம்ம எத்தனை பேர் எத்தனை குடும்பத்துல தேவனை குறித்து தேவ காரியங்களை குறித்து பேசுறோம்? சர்ச்சில் நடக்கிற குறைகளை குறித்து பேசலாம். பாஸ்டர் பிள்ளைகளை குறித்து மற்ற கருத்தை குறித்து குறைகளை பிள்ளைகளுக்கு காதுக்கு தெரியற மாதிரி பேச இல்லை. தரிசனத்தை குறித்து தேவ திட்டத்தை குறித்து ஆமென் கையில கட்டிக்க என்ன பண்ண, ஞாபகத்தில் வச்சுக்க. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கும் கையில் ஸ்மார்ட் வாட்சை நம்ம கட்டி எடுத்து கொடுக்கறத விட வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு போதிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கடுத்து ஞாபகம் குறியா இருக்கணும். எப்பவுமே சொல்லுங்க, என்னுடைய மண்டைக்குள்ளெல்லாம் வசனம் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கடுத்து உன்னுடைய வீட்டில் ஒட்டு. ஆமென், வாசல்களிலும் நிலைகளிலும் எல்லா பக்கமும் வசனம் இருக்கணும். அப்போதான் பிள்ளைகள் ஆண்டவரண்ட திரும்பும். ஏன் சிறையிருப்பு? அதுக்கடுத்து சிறைச்சா அவங்களுக்கு அந்த ஒரு சிறைப்பட்ட ஒரு காரியங்கள் வந்துச்சுன்னா தேவனை குறித்து அறியாத ஒரு சந்ததி வந்துடுச்சு. சொல்லுங்க, நான் என் பிள்ளைகளுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நல்ல துணிமணி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா எல்லாத்துக்கு விட நான் பிள்ளைகளுக்கு வசனம் கொடுக்கணும். ஆமென், தேவனை கொடுக்கணும். ஆமென், தேவனுடைய முக்கியத்துவத்தை சொல்லணும். எத்தனை பேர் வீட்டில் நீங்க கடந்து வந்த கஷ்டங்களை பிள்ளைகளை உட்கார வச்சு நான் இப்படி கடந்து வந்தேன், தேவன் இப்படியெல்லாம் எனக்கு உதவி செய்திருக்கான்னு சொல்லியிருக்கிறீங்க? நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாது இல்லை, பிள்ளைகளுக்கு தெரியணும். ஆமென், உட்கார வச்சு பேசணும். சின்ன வயசுல இருந்தே தேவனுக்கு பிரியமா அந்த பிள்ளைகள் வளரணும்னா வார்த்தையில பிள்ளைகளை வளர்க்கணும். ஆமென். நம்ம ஷெட்யூல் எப்படி தெரியுமா? காலை எழும்பியாச்சு, ஸ்கூலுக்கு அனுப்பி, ஸ்கூலுக்கு அடுத்த உடனே டியூஷனுக்கு அனுப்பி வீட்டுக்கு 10 மணிக்கு வந்த உடனே சாப்பிட்டு ஆன் படுக்கும். எங்க வசனத்துக்கே டைம் இல்லையா நம்ம வீட்டில்? ஆமென். அப்படி நம்ம வீடு இருந்துச்சுன்னா வீடு எப்படி இருக்குன்னு ஒரு சிறைச்சாலையில கடந்த மாதிரி இருக்கும். ஆமென். பிசாசு நம்மளை அப்படியே சிறை பிடிச்சி அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? உலக காரியங்கள், படிப்பு, நம்முடைய ரொட்டீன் வேலை, இதுலே தான் எங்களுடைய மைண்ட் போகுமே தவிர ஆவிக்குரிய காரியங்களை குறித்து சிந்திக்கவே நம்ம பிரெயினை விட மாட்டோம். நம்மளும் அவ்வளோதான். பிள்ளைகள் நம்மளை விட ஸ்டாண்டர்ட் ஆகணும்னு நினைக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் என்னையை விட என் பிள்ளை பரிசுத்தமாக இருக்கணும், நான் செய்த சின்ன சின்ன தவறுகளும் என் பிள்ளைகள் செய்திடக்கூடாது, என்னை விட என் பிள்ளைகள் ஆவில வளர்ந்துருக்கணும். ஆமென். என்னை விட என் பிள்ளைகள் கர்த்தருக்காக பயன்படணும். ஆமென். நான் கிறிஸ்துக்குள்ள நான் எதிர்பார்த்த எல்லா காரியங்கள் நான் செய்யாம இருந்தாலும் என் பிள்ளைகளை செய்யறதுக்கு நான் உங்களை மோட்டிவேட் பண்ணணும். ஆமென், அல்லேலூயா. நீங்க அப்படி பண்ணணுங்க. இல்லைன்னா வீடு எப்படி பிசாசுக்கு ஈஸியா இருக்கும். அவனுடைய ஒர்க்குக்கு நம்ம எல்லாம் ஈஸி பண்ணி கொடுத்துருவோம். புரியுதா? நம்ம ஏதோ ஒரு கட்டுக்குள்ள உட்கார்ந்துருவோம். ஆமென். 3வது 6:10 இருக்குது, நீங்க வாசிங்க. 6:10. இதுல உபாகமம் இல்ல, இதுல நியாயாதிபதிகள் 6:10.
சொல்லுங்க, எந்த தேவரை குறித்து நமக்கு பயம் இருக்க கூடாது. ஆமென். சில பிள்ளைகள் சும்மாவே பயப்படுவாங்க. சும்மா பயப்படுறது. சில வீட்டுல சும்மா பயப்படுவாங்க. சொல்லுங்க, எந்த பிசாசு, எந்த தேவர்கள் என்று அழைக்கப்படுகிற தேவர்களும் என் ஏசப்பாக்கு நிகர் கிடையாது. அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் அவங்களுக்கு நிகரான தெய்வம் இல்ல. ஆமென். சொல்லுங்க, என் வீட்டுக்கு மேல அப்படி பண்ணாங்க, அந்த பிசாசு கிட்ட போய் இதெல்லாம் பண்ணிட்டு என் வீட்டுல கொண்டு, எதுவுமே நமக்கு சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். யாக்கோபுக்கு விரோதமா என்ன இல்ல? ஆமென். அல்லேலூயா. எதுவுமே எங்களுக்கு விரோதமா வச்சிட முடியாது. ஆனா நமக்குள்ள எந்த தேவர்களும், அதான் தாவீது சொல்றாரு, அந்த தேவர்களுடைய பேரு கூட நான் உச்சரிக்க மாட்டேன்றார். அல்லேலூயா. கடைசியா மூணு காரியங்கள் சொல்லி முடிச்சிடுறேன். நம்மளை சிறையாக்கி இருக்கிற விஷயங்கள் நம்ம சிறையாக்கணும்னா நமக்குள்ள இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதே நியாயாதிபதிகள்ல 5 நான் இருப்பிடத்தை ஒரு நிமிஷம் சொல்றேன். 3வது அதிகாரம் 10வது வசனத்துல, அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்ததினால். ஆமென். அல்லேலூயா. என்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற விஷயங்கள் நான் சிறைப்படுத்தணும். எனக்குள்ள இருக்க வேண்டியது என்னது? தேவனுடைய ஆவி. ஆமென். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கணும். ஆமென். சொல்லுங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஆமென். அல்லேலூயா. எனக்கு விரோதமா என்னை சுத்தி வைத்திருக்கிற அந்த சிறைச்சாலை மாறணும்னா ஆவியானவர் எனக்குள்ள இருந்து செயல்படணும். ஆமென். தாவீதுக்குள்ள கர்த்தருடைய ஆவி இருந்தனால கோலியாத்தை மேற்கொண்டான். ஆமென். இயேசு கிறிஸ்து மேல பரிசுத்த ஆவி தங்கி இருந்தார். அதனாலதான் நம்மளை சிறையாக்கி கொண்டு போன பிசாசின் கிரியைகளை அவர் முறித்தார், மரணத்தை வென்றார். ஆமென். சொல்லுங்க, என் மேல பரிசுத்த ஆவி இருக்கணும். ஆமென். நீங்க சங்கீதத்துல ஒரு வாசன வாசிங்க. சங்கீதம் அதோடைய 68:18 வாசிங்க பாப்போம். ஆமென். ஹல்லேலூயா. தேவரீர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாயிருக்கிற கர்த்தர் மனுஷருக்குள்ள வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகள், அது என்னது சரியா தெரிய மாட்டேங்குது, மனுஷருக்காகவும் வரங்களை பெற்றுக்கொள்ள. சொல்லுங்க, நான் சிறையாக்கி கொள்ளணும்னா எனக்குள்ள பரிசுத்த ஆவியின் வரங்கள் இருக்க வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்துவே வரங்களை பெற்றுக்கொண்டு வந்தார் இல்லையா? எங்களை சிறையாக்கி பிடித்திருந்த பிசாசு சிறையாக்குறதுக்கு இயேசு கிறிஸ்துவே வரத்தை பெற்று கொண்டிருந்தார். ஆமென். சொல்லுங்க, ஆவிக்குரிய வரங்கள் எனக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. 1 கொரிந்தியன்ஸ் 12 இருக்குது, ஆவிக்குரிய 9 வரங்கள் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆவியின் வார்த்தை, நம்பிக்கை, குணப்படுத்து வரும், அற்புதத்தை செய்கிற வரம். ஆமென். தீர்க்கதரிசனம் வரம், ஆவிகளை பகிர்ந்தறிகிற வரம், அந்நிய பாஷை உள்ள வரம், ஊழியம் செய்கிற வரம், ஞானத்தின் வரம். 9 வரங்கள். ஆமென். எத்தனை பேர்கிட்ட வரங்கள்? எத்தனை பேர் எப்பவுமே நம்பிக்கையில உறுதியா இருக்கீங்க? எத்தனை பேர் விசுவாசத்துல உறுதியா இருக்கிறீங்க? அது வரம். எத்தனை பேர் அனுதினம் வார்த்தையில இருக்கிறீங்க? அது வரம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு குணப்படுத்துகிற ஆவி செயல்படுகிறது? ஆமென். எத்தனை பேருக்குள்ள ஹீல் பண்ணுகிற ஒரு வரம்? ஆமென். எத்தனை பேர்கிட்ட இருக்குது? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர்கிட்ட தீர்க்க தரிசனம் வர இருக்குது? எத்தனை பேர் இருக்கிறது? கை தூக்குங்க பாப்போம். ஆவிகளை பகிர்ந்தறிகிற வரம் எத்தனை பேர்கிட்ட இருக்கு? அந்நிய பாஷை எத்தனை பேர் பேசுறோம்? சொல்லுங்க. தாவீதை சாமுவேல் அபிஷேகம் பண்ண நாள்
பரிசுத்த ஆவியானவர் வந்து தாவீது மேல தங்கி இருந்தாராம். எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்கம்மா? உங்களை சிறையாக்கணும்னு நீங்க சிறையாக்கணும்னா அந்நிய பாஷை மட்டும் பேசினா போதாது. அது ஆவின் வரங்கள்ல ஒண்ணு. மிச்ச 8. ஆமென், அல்லேலூயா. ஊழியம் செய்கிறது ஒரு வரம். எத்தனை பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும்? இந்த காலத்துல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் ரொம்ப யோசிப்பேன். ஊழியமா? ஆமென். எத்தனை பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க? செய்யாம இருக்கிறதா நீங்க செய்யக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி ஒரு கட்டு சிறைக்குள்ள கிடக்குறீங்க. அதுதான் சிறைப்படுத்தி வச்சிருக்கிறோம் பிசாசு. ஏன்னா நீங்க ஒப்பு கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா? நீங்க செய்யக்கூடாது, அவ்வளவுதான். ஆமே, சொல்லுங்க. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணும். சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. ஆமென், அல்லேலூயா. டைம் இல்ல பாட்டு பாடுறதுக்கு. தேவனுடைய சித்தத்தை செய்யணும். ஆமென். சிறைப்படுத்தினவனை சிறைப்படுத்தணும். நமக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கணும். ஆமென். அது இருந்தாதான் பிசாசு நடுங்குவான், இல்லைன்னா கிடையாது. ஆமென். எனக்கு பவுலும் தெரியும், வா நீயும் வா, நீயும் தெரியும், உங்க அப்பனையும் தெரியும், உன் தாத்தாவும் தெரியுமா? ஆமென், அல்லேலூயா. பரிசுத்த ஆவின் வரங்களை பெற்றுக்கொண்டு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அதை நீங்க வீட்டை போய் வாசிங்க. எபேசியன் 6வது அதிகாரத்தில் இருக்குது. நீங்க அந்த வீட்டில் வாசிக்கலாம். திருப்பி நியாயாதிபதிகள் நீங்க வந்துட்டீங்கன்னா 5வது அதிகாரம் 7வது வசனம், விழி விழி தெபராளே விழி. ஆமென். 7வது வசனம், தெபராளா இருக்கிற நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேல்ல நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாயின. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாங்க? எழும்பு. ஆமென். சிறைச்சாலையிலிருந்து எழும்பு. அதையே சிந்தித்துக் கொண்டிருக்காத, எழும்பு. சோர்வை விட்டு எழும்பு. நம்பிக்கையற்ற சூழ்நிலை விட்டு எழும்பு. ஆமென். அறியாமையில இருக்காத, எழும்பு. சோம்பேறியா இருக்காத, எழும்பு. ஆமென். சொல்லுங்க, நான் தாயா எழும்ப வேண்டியவள். ஆமென், அல்லேலூயா. கிராமங்களுக்கு தாயா எழும்ப வேண்டியவள். சொல்லுங்க, நான் தகப்பனை போல எழும்ப வேண்டியவள். தாய்க்கு பொறுப்பு இருக்குல்ல. இந்த உலகத்தின் காரியத்தை செய்யறதுக்கு தாயின் பொறுப்பு எவ்வளவு அழகா செய்யறோம். ஆனா தேவன் நமக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு. நம்ம என்ன செய்ய போகிறோம்? சொல்லுங்க, சொல்லுங்க, நான் தகப்பனா எழும்ப வேண்டியவன். ஆமென். சொல்லுங்க, நான் உட்கார வேண்டியவன் இல்ல. சொல்லுங்க ப்ளீஸ், சொல்லுங்க, நான் உட்கார வேண்டியவன் இல்ல. தூசிய உதறி விட்டு ஒரு பராக்கிரமசாலியை போல எழும்பணும். ஆமென், அல்லேலூயா. தூசிய, ஆமென், அல்லேலூயா. 38 வருஷம் வியாதியஸ்தனா கடந்திருந்தான். தேவன் வந்து அற்புதத்தை செய்த உடனே எப்படி எழுந்தான்? துள்ளி குதிச்சு எழும்பி படுக்கையை தூக்கிட்டு ஓடிட்டான். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, நான் எழும்பணும். அப்பதான் என் வீட்டு சூழ்நிலை மாறும். ஒரு ஓரத்துல என் வீட்டுல உட்கார்ந்து நடந்துட்டு இருந்தா மாறாது. சொல்லுங்க, மாறாது. ஆமென். நான் எழும்புவேன். ஆமென், நான் எழும்புவேன். ஆமென். தேசம் பாழாய் கிடக்குறதுன்னு எழும்புவேன். ஆமென். தேசத்தை கட்டி இருக்கிற சங்கலிகள் என்னாவோ முறிந்து போவோம். நீங்க எழும்பினா போதுங்க. தேசத்தை தேவன் சந்திக்க போதுமானவர். உங்களை கொண்டு பெரிய ரட்சிப்பை அவர் கட்டளையிடுவார். ஆமென், அல்லேலூயா. நான் எழும்புவேன். என் வீட்டின் சிறையிருப்பு மாற நான் எழும்பிதான் ஆகணும். ஆமென். சோர்வு ஒண்ணுக்கும் உதவாது. எழும்பி நான் பிரயாசப்படுவேன். ஆமென், அல்லேலூயா. கடைசி 6:14 வந்துருங்க.
6:14 அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலர் மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா சொல்றாங்க. எனக்கு உனக்கு இருக்கிற பலன் போதும். ஆமென். அதோட நீ போ, அதோட நீ எழும்பு. ஆமென். அல்லேலூயா. கடைசியா 16வது வசனம், அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானரை முறியடிப்பாய். ஆமென். சொல்லுங்க, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். மீதியான ஒரு பெரிய கூட்டம், ஆனா ஒரே மனுஷனை முறியடிக்கிற மாதிரி நீ முறியடிப்ப. ஆமென். ஹல்லேலூயா. என்னைய சிறை பிடித்திருக்கிறவன் நான் என்ன பண்ணுவேன்? சிறையாக்குவேன். ஆமென். 5:31 கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படி அழிய கடவர்கள், அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல என்னுடைய வாழ்க்கை இருக்கும். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமா உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய ஆசீர்வாதங்களை விட ஆவியானவரை முக்கியப்படுத்துகிற சந்ததியை நீர் எழுப்புகிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, விக்கிரகமான உலகத்தை நாடி அல்ல ஆண்டவரே, தேவனை அறியாத சந்ததியா இவங்க வளரக்கூடாது. அந்நிய தெய்வத்துக்கும் உலகத்துக்கும் பயந்து வாழக்கூடாது. பரிசுத்த ஆவியில நிரம்பி சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு கர்த்தருக்காய் எழும்பி நிற்கட்டும், பராக்கிரமசாலிகளாய் நிற்கட்டும். கிருபை பெருகுவதாக. வார்த்தை கொண்டு வந்த உம்முடைய மகளை இன்னும் உம்முடைய கரம் வைத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி லட்சங்களுக்கு பயன்படுத்துவீராக, தேசங்களுக்கு பயன்படுத்துவீராக. சபையின் மேல் உம்முடைய அக்கினி பற்றி எரியட்டும். ஜனங்கள் அந்த அக்கினி ஜுவாலையாகிய ஆவியின் அனலை வாழ்க்கை நோக்கமாய் வைக்கட்டும். உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகள் அன்பு கூறாத ஒரு நல்ல சந்ததி எழும்பட்டும். உண்மையில் அன்பு வைக்கட்டும், உண்மையில் அன்பு வைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல